எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாரும் மனப்பாடமாக வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து அறிக்கை பண்ணிவிட்டு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கவனத்தை வைக்கலாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை. நிச்சயமாக அதுல ஒரு உறுதி இருக்கு. நிச்சயமாகவே. அப்புறம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். சில வார்த்தைகள் நம்மளே சொல்லும் போது அழுத்தி சொல்லுவோம். சில நேரத்தில் பாருங்க, எந்த விஷயத்தை நம்ம முக்கியப்படுத்த விரும்புகிறோமோ அந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த அழுத்தி சொல்லுவோம் அந்த வார்த்தையை. பாருங்க, பிள்ளைகளே திட்டும் போது கூட யோசித்து பாருங்களேன். அவட கோபத்தில் அவனை நீங்கள் திட்டும் அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ளத்திலிருந்து ஒரு கொடுக்குறீங்களா இல்லையா? ஏன் அந்த அந்த வார்த்தை நான் சொல்லணும் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு அழுத்தம் கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. உங்களால் நான் சொல்லணும்பா அப்படின்னு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு அழுத்தத்தை ஒரு வார்த்தையில் கொடுக்குறார். நிச்சயமாகவே கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக கண்டிப்பா நான் செய்வேன்றார். நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் பேசுறார். அவர் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிறவர் நம்ம சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. நிச்சயமா செய்வார். இன்னைக்கு அதனாலதான் அந்த நிச்சயம்ன்ற வார்த்தை, ஆசீர்வதிக்கவேன்றது பெருகவேன்றது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பான்னு கர்த்தர் பேசுறார். அந்த அழுத்தத்தை கொடுக்கறது தான் கர்த்தர் பேசுறார். அதனால கர்த்தரை நானோ நீங்களோ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை, படக்கூடாது. இன்னைக்கு உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை உறுதியா நம்புறேன், உம்மை நான் சந்தேகப்பட மாட்டேன். அதான் உங்க அறிக்கை. உண்மை உறுதியா நம்புறேன், இம்மட்டும் என்னை கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு நாம உறுதியா நம்புறேன், நான் உம்மை சந்தேகப்படலை. ஆனால் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்றாருன்னு சொல்லும் பொழுது அவர் பங்கு அதில் ஒன்று இருக்கு. இன்னொன்று, அந்த பெருக்கத்தை பெற்றுக்கொள்ற என் வாழ்க்கையின் பங்குன்னு ஒன்று இருக்கு. இது ரொம்ப முக்கியம். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் பெருக பண்ணுகிறவர். ஆனால் என்னுடைய கோஆபரேஷன் இல்லாம அவர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, என்னை பெருக பண்ண முடியாது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை அப்படின்னு யாபேஸ் கேட்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன்னு யாக்கோபு கேட்டார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளை ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு நிறுத்துறார். உங்களை ஜெபிக்க வைப்பாரு, அர்ப்பணிக்க வைப்பாரு, ஒப்பு கொடுக்க வைப்பாரு. நம்மளை அப்படி நடத்திக்கிட்டு வந்து அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவாரு. அந்த இடத்துக்கு நான் வராம, அந்த அர்ப்பணிப்புக்குள்ள நான் வராம, அந்த ஜெபத்தை நான் செய்யாம, அதை நான் விசுவாசிக்காம என் வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவர் நிச்சயமா செய்வாரு. ஆனா என் வாழ்க்கை நிறைவேறணும்னா அவர் திட்டத்துக்கு நான் ஒத்துழைக்கணும், நீங்க ஒத்துழைக்கணும். இங்க நம்ம ஒவ்வொரு ஒத்துழைக்கும். அவர் ரொம்ப ஜென்டலா நம்மகிட்ட மூவ் பண்றார். என்கிட்ட வாங்கன்றார், வருத்தப்பட்டு நீங்க என்னிடத்துல வாருங்கள்ன்ற, நீங்க என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறார். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன் கூப்பிடுறார், பாப்பான்னு கூப்பிடுவார். கதவை தட்டுறேன், வாசற்படுகின்ற கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள பிரவேசிப்பேன்ற. அப்போ அப்பா என் பாத்து ஒன்று இருக்குப்பா, அவனை ஆஸ்வதிக்கிறதுக்கு, உன்னை பெருக பண்றதுக்கு. அதே மாதிரி உன் பாத்து ஒன்று இருக்கு. நீ கோஆபரேட் பண்ணணும் என்கிட்ட. நான் மூவ் பண்ண வரும் பொழுது, நான் உன்கிட்ட வரும் பொழுது நீ பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரே நான் தாண்டவரேன்னு நம்முடைய செயல்களினாலே
நம்முடைய வாஞ்சையை கர்த்தருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். பல நேரத்தில் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பெருக பண்ண விரும்புகிறாரு. ஆனால் நம்முடைய செயல்கள், நம்முடைய ரியாக்ஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு வாஞ்சை வெளிப்படுத்துறதா இல்லை அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறதுக்கு இன்னும் நம்மளை ஆயத்தப்படுத்தலன்னு அர்த்தம். இதுதான் பலருடைய ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை இன்னைக்கும் தடுக்குது. இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை அல்லது நம்முடைய பெருக்கத்தை தடுப்பது என்ன? தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதை எந்த விதமான செயலினாலே அது தடுக்கப்படுகிறது? நான் தடுக்கிறேன். அப்போ எதை நான் சரி பண்ணணும் என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களிலேயே அந்த வார்த்தையை மனதுக்குள்ள பலமாக கொடுத்தார். அவர் எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழைய பெய்ய பண்றாரு. எல்லாரையும் அவர் போஷிக்கிறார். எல்லாரையும் எங்க கடல் வாழும் திமிங்கலத்தை கூட போஷிக்கிறார் இருக்கு. பாரபட்சம் இல்லாமல் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். ஆனால் அதற்கு தெய்வத்துடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஒத்துழைப்பு, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய செயல்பாடு, நல்ல ஜெபம் பண்ணுறோம். பல நேரத்தில் நல்ல பாரப்பட்டு ஜெபம் பண்றோம். அந்த ஜெபத்தினுடைய வெளிப்பாடாக உங்கள் செயல் இருக்கும்னா நீங்க நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்றோமோ அதே போல நான் எப்படி செயல்படுறேன்றது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு பெருக்கத்துக்கு எதிராக நீங்க செயல்படுவீங்கன்னா உங்களால் அந்த பெருக்கத்தை பார்க்க முடியாது. நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கேற்ற வெளிப்பாட்டை ஆண்டவர் சமூகத்தில் பெற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்றது போல் நம்ம செயல்படணும். என்னோட ஆக்ஷன் இப்படி தான் இருக்கும், என்னோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும், என்னோட ஒர்க்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வேணும். பாஸ்டர் என்னமோ சொல்கிறீங்க புரியல, சிம்பிளாக சொல்கிறேன், புரியுற மாதிரி சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த நாட்கள், அந்த காலத்தில் ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தன் பிள்ளையை வளர்த்துச்சு. அப்பா இல்லை, இந்த ஒரே அம்மா தான். பாத்திரம்லாம் தேய்ச்சி பையனை எப்படி எப்படியோ படிக்க வச்சு ஏதோ ஒரு கட்டத்தில் அவன் வாழ்க்கையில் அவன் செட்டில் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து பண்ணியாச்சு. இப்போ பையனுக்கு வேலை படித்து முடிச்சுட்டான், வேலை கிடைக்குது. இந்த வேலை கிடைக்கிற இந்த சமயத்தில் அவனுக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிலை. அப்பா அவன் சொல்லியிருக்கிறான், அம்மா கவலைப்படாத, நீ என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நான் நல்லா எனக்கு தெரியுமா, நான் உன்னை அப்படிலாம் விட மாட்டேன். நான் வெளிநாடு போன உடனே சம்பாதிச்சு உனக்கு நான் காசை அனுப்புகிறேன். அம்மாவுக்கு வயசாகி போச்சு, ரொம்ப கஷ்டம். கவலைப்படாதம்மா, நான் உனக்கு சம்பாதிச்சு காசு அனுப்புகிறேன், நீ அதில் நிம்மதியாக வாழலாம், நீ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்தை நீ பட வேண்டியதில்லம்மான்னு சொல்லிட்டு பையன் போயிட்டான். அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. போயிட்டா. போனவன் ஒரு மாதம் ஆச்சு, கடிதம் போடுறான். அம்மா கொஞ்சிக்காத, ஒரு மாதம் கழிச்சு தான் கடிதம் எழுத வேண்டியதாகி போச்சு. ஏன்னா இங்கே வந்து வேலைலாம் புது வேலை செட்டில் ஆக வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. நல்லா இருக்கிறீங்களாம்மா? சரிம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் கேட்டு எல்லாம் லெட்டரெல்லாம் எழுதி, ஆமாம்மா உன் நான் மறக்கலாம்மா, நீ செஞ்ச கஷ்டம் எனக்கு புரியுதுமா, இனிமேல் நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லி நீ மாதம் 1000 அனுப்பி வைப்பம்மா, 1000 அனுப்பி வைக்கிறம்மா அப்படிலாம் எழுதி லெட்டர் அனுப்பிச்சிட்டேன். இப்போ அம்மா வந்துச்சு, லெட்டர் வந்துச்சு, ஒரே சந்தோஷம். அம்மாவுக்கு ஒரு மாதம் கழிச்சு பையன் லெட்டர்லாம் படிச்சிருக்குது. அப்புறம் 1000 அனுப்புகிறான் இருக்கிறான், எல்லாம் படிச்சிருக்குது. ரைட், ஓகே, சந்தோஷம். அடுத்த மாதம் அதே மாதிரி லெட்டர் வருது. அம்மா எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கீங்களாம்மா, எல்லாம் சொல்லிட்டேம்மா, நான் 1000 அனுப்புகிறேம்மா அப்படி சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். ஆனால் காசை காணோம், லெட்டர் மட்டும் வந்திருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம். இப்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக அனுப்பிச்சிருக்காங்க லெட்ரு. இந்த அம்மா ஒரு வருஷம் ஃபுல்லாக லெட்டரை படிச்சு அட பாவி, நான் உன்னை அனுப்புனேன், என்ன அனுப்பல, நீ காசு அனுப்ப மாட்டேங்கிறியப்பா, அனுப்புறேன்ற இதோன்ற புலி வருது கதையா, காசு அனுப்பலையாப்பா அப்படின்னு அம்மா ஒரே வருத்தம். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு பையன் லீவுக்கு வரான். வேலை முடிச்சு லீவுக்கு வரும்போது அம்மா அப்படின்னு பார்த்தா அம்மா வந்து அதே பழைய சேலை, அதே பழைய ரொம்ப
பழைய சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் ரொம்ப பஞ்சமா பட்டினியா இந்த அம்மா கிடந்து அப்படியே, ஏமா இப்படி இருக்கிற, நான் தான் உனக்கு மாசம் மாசம் காசு அனுப்பி வச்சேன். டேய், காசு அனுப்புறேன் லெட்டர் தான் போட்டேன், நீ எங்க காசு அனுப்புன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடா அம்மா, நான் தான் அனுப்புறேன்னு சொல்லி அது உள்ள செக் வச்சேனே. டேய், எனக்கு அதெல்லாம் என்னடா தெரியும், வா நீ அனுப்புற 12 லெட்டரை நான் அப்படியே வீட்டில் ஒட்டி வச்சிருக்கேன் பாருன்னு. எடுத்து பார்த்தா அத்தனை 1000 ரூபாய் செக்கம். அத்தனை செக்கையும் வீட்டில் என்ன பண்ணிருக்கு, ஒட்டி வச்சு. அட அம்மா, இதெல்லாம் பணமா, நான் உனக்கு அமிச்ச பணமா, செல்லாம போச்சு. அம்மாவுக்கு பையன் மேல பாசம். ஆனா பையன் அனுப்புனதை புரிஞ்சு கொள்ள முடியாம அறியாமைனால அந்த ஆசீர்வாதத்தை அந்த அம்மாவால் என்ன பண்ண முடியலன்னா அனுபவிக்க முடியல. கர்த்தர் கூட நமக்கு பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அனுப்பிட்டு தான் இருக்கிறாரு. நம்முடைய அறியாமை, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போனா செய்ய வேண்டியதை செஞ்சா தானா அது ஆசீர்வாதமா நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அல்லேலூயா. நம்முடைய அறியாமைனால நம்முடைய செயலை நம்ம தவறா செய்கிறோம். அந்த அறியாமையின் செயல்பாடு உங்க ஆசீர்வாதத்தை, என் ஆசீர்வாதத்தை, நம்முடைய பெருக்கத்தை தடுக்கும். இன்றைக்கு காலையில் எது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, இதை குறித்து தான் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். நம்பர் 1, சில மனிதர்களுடைய தவறான முன்னுதாரணங்களை பின்பற்றுவது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் தடுக்கும். திரும்ப சொல்றேன், நல்ல மனிதர்களாக கூட இருக்கலாம். சில மனிதர்களுடைய தவறான முன் உதாரணங்கள், அதை நீங்கள் பின்பற்றும் பொழுது அது உங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்கள் பெருக்கத்தையும் தடுக்கும் ஒரு சக்தியாக செயல்படும். நம்ம அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம், அவங்க நல்லவங்க அப்படின்னு இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சில விஷயம் இருந்தாலும், சில தவறான முன்னுதாரணம் அவங்க வாழ்க்கையில் இருக்குன்னா, அவங்க நல்லவங்களா இருந்தாலும் தவறான முன்னுதாரணம் எப்ப செலக்ட் பண்றோமோ, கண்ணை மூடிட்டு அவங்கள நம்ம எல்லாத்தையும் பின்பற்ற முடியாது. நம்ம அதை வகை அறியணும். இதுதான் அவங்களுடைய குணாதிசயம்னா, அந்த முன் உதாரணங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது எது நல்லது அதை பின்பற்றுங்க, எது நல்லது இல்லையோ அதை விடணும். தவறான முன்னுதாரணங்களை பின்பற்ற நிறுத்தினாதான் நீங்க ஆஸ்வதிக்கப்பட முடியும். பாஸ்டர், என்ன பாஸ்டர் ஏதோ ஒரு குறிப்பு எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். பைபிள்ல ஆதாரம் இருக்கா, நான் உங்களுக்கு காட்டுறேன். யாக்கோபு தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் பார்த்த மனுஷன். அவன் ஒரு நாள் அப்பா வீட்டிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய மாமாவோட வீட்டுக்கு போனோம். வந்துட்டான். இவன் ஒரு மேய்ப்பன். அப்ப இவன் பார்க்கிறான், வழியில இந்த வனாந்தரத்துல 2-3 மந்தைகள் அப்படியே காத்துக்கிட்டு இருக்குது. கிணறு அங்க இருக்கு, கல் அங்க இருக்கு. இப்ப பேச்சு கொடுக்குறான். என்ன பேச்சு கொடுக்குறான், நீங்கெல்லாம் எந்த ஊரு, என்ன பண்றீங்க, எது பண்றீங்க? பிள்ளை கேட்க, நாங்க பக்கத்துல ஆறானா எங்க மாமா ஊராச்சே அப்படின்னு யோசிக்கிறான். உங்களுக்கு அப்படின்னா லாபான தெரியுமா? ஆமா தெரியும். அவன் பிள்ளை குளத்துல வரப்போறா, அவ்வளோ ஆடுதான் மேய்க்க பேசிட்டு இருக்கும்போது அவன் கேட்கறான். யாக்கோபு திருப்பி கேட்கறான், என்ன 2-3 மந்தையெல்லாம் வந்திருக்குது, கல்லை புரட்டு தண்ணியை கொடுத்தா ஆடுலாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் இல்லை, இன்னும் மேய்ச்சல நீங்க கொடுக்கலாம், இன்னும் நீங்க மேய்ச்சல கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் தானே ஆயிருக்குது, தண்ணியை காட்டி திரும்பவும் மேய விடு, ஆடு நல்லா வரும் அப்படின்றான். அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, ஐயோ இதெல்லாம் இவ்விடத்து வழக்கம் இல்ல, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எதை திறப்போம்னா கல்லை திறப்போம், இந்த கல்லை புரட்டுவோம், அந்த பெரிய கல்லை புரட்டுவோம், எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நாங்க செய்வோம், எல்லாரும் வர வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு. யாக்கோபு இதை பொறுமையா பார்த்துக்கிட்டே இருந்தான். பைபிள்ல ஆதார வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், கவனிங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான், அவன் குமாரத்தை ஆகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே,
இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். சம்பவம் என்ன? யாக்கோபு ஒரு கேள்வி வர அந்த ஊர் மேய்ப்பர்கிட்ட, இன்னும் ஆடுகளை மடக்கிறதுக்கு நேரம் இல்லை, தண்ணி காட்டிட்டு ஆடை திரும்ப என்ன பண்ணலாம், மேய்ச்சலுக்கு விடலான்னா அவன் சொல்றானுங்க, இல்ல இல்ல இது வழக்கம். எங்க வழக்கம் எப்படின்னா, எல்லாரும் வரணும், எல்லா மந்தையும் ஊருக்குள்ள அத்தனை மந்தையும் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், கல்ல புரட்டி நாங்க தண்ணியை கொடுப்போம், அது வரைக்கும் நாங்க திறக்க மாட்டோம், இது எங்க வழக்கம்ட்டான். யாக்கோபை பார்த்துக்கிட்டே இருந்தான். யாக்கோபு பார்த்துட்டே இருந்தவன் ராகேல் வந்த உடனே நேரா பார்த்து, ராகேல் நான் தான் உங்க அத்தை மகன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு என்ன பண்ணா, எல்லாரும் வரும்னு வெயிட் பண்ணல, கல்ல புரட்டி தண்ணியை காட்டி ஆட்டுக்கு தண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டான். இவன் எல்லாருக்காக என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணல. இதுல என்ன பாஸ்டர் மெசேஜ் நல்லா புரிஞ்சுவாங்க. இதே ஊர்ல இந்த அத்தனை மேய்ப்பு இடத்துல லாபானுடைய மந்தைக்கு ஒரு நாள் யார் மேய்ப்பனா மாட்ட தெரியுமா? யாக்கோபு மேய்ப்பனா போனான். இவன் மேய்ப்பனா போய் உழைக்க இதுக்கு முன்னால் இருந்த லாபானுடைய மிருக ஆடுகளை விட இவன் வந்ததுக்கு அப்புறம் ஏராளமா பெருகுச்சு. அப்புறம் இவனுக்கு சம்பளம் பிக்ஸ் பண்ணா லாபானை விட யாக்கோபுடைய ஆடுகள் ஏராளமா பெருகுது. யாக்கோபு சொல்றான், நான் வெறுங்கையா வந்தேன், கோலங்கையுமா வந்தேன், என்ன கர்த்தர் பரிவாரங்களோடு புறப்பட பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெருக்க எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்கன்னா, மற்றவர்கள் யோசிப்பதை விட, மற்றவர்கள் செயல்படுவதை விட ஒரு வித்தியாசமான சிந்தனை இவனுக்குள் இருந்தது. அல்லேலூயா. அவங்கள எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் என்ன டைப்னா, மோனோடைப். என்னது சொல்லுங்களேன்? மோனோடைப் என்னன்னா ஒரே மாதிரி, இது எங்க வழக்கம். எதுக்குடான காரணம் தெரியாது, ஆனா என்னது பேச மாட்டீங்களே, இது எங்க பயக்க, இது எங்க பயக்க வைக்கம், எதுக்குடா சொல்ற காரணம் தெரியாதுங்க. அப்படிதாங்க, அது நாங்க 7 தலைமுறையா அதையே பண்றாங்க, அதனால நாங்க 8வது தலைமுறையா இதே பண்ற இப்ப அப்படின்னா அதுக்கு சொல்றதுக்கு ஒரு காரணமே இல்ல. எதுக்கு இவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? நீ புரட்டி தண்ணியை காட்டுனா திரும்பவும் ஆடை மேய்க்கலாம். இந்த வழக்கம் இது இப்படிதான் அப்படிதானே சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் ஆடு அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா இவன் இன்னும் மேய்க்கலாம், இன்னும் தண்ணி காட்டலாம், இன்னும் ஆடை பேச்சலுக்கு கொண்டு போலாம், ஆடு இன்னும் நிறைய சாப்பிடும் அப்படி நினைச்சான். பாத்தீங்களா, இவன் மந்தம் பெருகிட்டே இருந்துச்சு. எங்க பெருக்க இருக்கு அப்படின்னு கேட்பீங்கன்னா, புதிய சிந்தனைகளை நீங்க வரவேற்கணும், புதிய வெளிப்பாடை நீங்க ஆண்டவர் சமூகத்தில் பெறணும். இந்த யாக்கோபு மந்த பெருகினது காரணம், அந்த சூழ்நிலைக்கேற்ப ஒரு வெளிச்சத்தை, வெளிப்பாட்டை யாக்கோபு ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கிட்டே இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, பாரம்பரியங்கள், நான் அதை தப்பு சொல்லல, சில நல்ல பாரம்பரியங்களும் இருக்குது, சில தேவையற்ற பாரம்பரியங்களும் இருக்குது. அந்த தேவையற்ற பாரம்பரியங்களை தாண்டி, அதான் அதுக்குள்ளேயே தான் இருப்பேன், அதை தாண்ட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தவறான பாரம்பரியத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா கடைசி வரைக்கும் நீங்க அப்படியே தான் இருப்பீங்க, நீங்க வளர மாட்டீங்க, நீங்க பெருக மாட்டீங்க, உங்களால் பெருக முடியாது, நினைப்பீங்க பெருக முடியாது. ஏன் அப்படின்னா, என்னைக்கு அதை விட்டுட்டு அதை தாண்டி அவுட் ஆஃப் பாக்ஸ் நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சு கல்ல புரட்டணும், இதை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த புதிய சிந்தனைக்கு, புதிய வழிக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுதுதான், கர்த்தர் சொல்ற ஆலோசனைக்கு நீங்க கேட்கும் பொழுதுதான், கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாட்டை நீங்க ஒபே பண்ணும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில் பெருக்க துவங்கும். எல்லாரும் அப்படிதாங்க சொல்லுவாங்க பாஸ்டர், ஊரே அப்படிதான் பாஸ்டர். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களை கர்த்தர் பெருக பண்ண முடியாது. உங்களுடைய தீர்மானம் ரொம்ப முக்கியம். புதிய சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவர் அதாவது அஸ்திபாரம் ஒண்ணுதான் முக்கியமான, பரிசுத்தமான வாழ்க்கை, ஜெபம், ஜீவியம், இதெல்லாம் அஸ்திபாரம் நம்முடைய வாழ்க்கையில், அதெல்லாம் மாற்ற முடியாது. அது ஆண்டவர் கொடுக்குற ஒழுங்கு. ஆனா அதே நேரத்தில் அந்தந்த காலத்திற்கேற்ப, அந்த சூழலுக்கேற்ப, அந்த இடத்திற்கேற்ப புதிய கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறவர், புதிய அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருகிறவர், புதிய வெளிப்பாட்டை தேவன் நமக்கு தருகிறவர். அப்போ அந்த இடத்தின் சூழ்நிலையை எல்லாரும் சிந்திக்கிறத தாண்டி
கர்த்தாவே எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மாற்று சிந்தனைக்கு வரணும். உங்கள் சிந்தையில் அந்த மாற்றம் ஏற்படாமல் உங்களால் பெருக முடியாது. நான் எழுதி கொடுக்குறேன். உங்கள் மனதில் மாற்றம் வராமல் உங்கள் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் எங்கே சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்கன்னா, அவருடைய அறியாமையினால எந்த ஒரு துணிச்சலான முடிவையும் அவங்க எடுக்கிறதே இல்லை. புதிதாக எந்த ஒன்றையும் நம்ம கற்றுக்கொள்ளுன்ற மனப்பான்மையை அது எப்படிதான் அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஏன் பின்பற்றனே தெரியாம சில தவறான மாதிரிகளை பின்பற்றோம். அதை ஏன் செய்யறோம்னே தெரியாம செய்யறோம். ஒன்னு அதை தெரிஞ்சுக்கோங்க, அது வேலிட் ரீசனா? ஆமா, பைபிள் அதை ஆதரிக்குதா? கர்த்தர் அதை ஏத்துக்குவாரா? கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்துக்கு முன்னாடி அது போதான்னு பாருங்க. அப்படி அது போச்சுன்னா இட்ஸ் ஓகே. இல்ல கர்த்தர் உங்களை இப்படி செய்யப்பான்னு சொல்றாருன்னா, அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த புதிய துவக்கத்திற்கு நீங்க உங்க மனதுல முதல்ல இடம் கொடுங்க. அந்த மாற்றத்தை துவங்குற ஆள் நீங்களா இருப்பீங்க. அந்த மாற்றம், அந்த புதிய துவக்கத்தை நீங்க இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கை பெருக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. நிறைய பேர் இன்னைக்கு அந்த மாதிரி எடுக்க முடியாம, இது ஊர் வழக்கம், இது இந்த வழக்கம், அந்த வழக்கம். கர்த்தர் சொல்றார், அப்பா நீ என் வழக்கத்துக்கு வாப்பா, என் திட்டத்துக்குள்ள வாப்பா. நீ எவ்வளவு நாள் அந்த வட்டத்துக்குள்ளே இருப்ப? இந்த வட்டத்துக்குள்ள இருக்க போறியா? என் திட்டத்துக்குள்ள வர போறியா? உங்க மைண்ட்ல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்காம, அதுக்கு நீங்க ஒரு இடம் கொடுக்காம உங்களால் பெருக முடியாது. பொதுவாகவே நம்முடைய மனநிலை என்ன அப்படின்னு கேட்பீங்க. எல்லாருடைய மனநிலை என்னன்னு கேட்பீங்கன்னா, 4 பேர் எதை செய்கிறாங்களோ அது 5வது ஆள். நம்ம இன்னும் 4 பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நமக்கு ஏன் வம்பு, ஏன் தேவையில்லாத கேள்வி கேட்கணும்? நம்மளும் நமக்கு முன்னால் ஒரு 5 பேர் நின்றுருக்குறாங்க, ஆள் 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம போன உடனே கேட்கவே வேண்டாம். நம்மளே என்ன பண்ணுவோம்? ஏன் கொடுக்குறா? இது நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் கொடுப்போம். ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு லிஃப்ட்டில் எல்லாம் ஏறினா எங்கனாலும் நிற்கலாம்ல, இது இயல்பு தானே. ஆனால் ஒரு லிஃப்ட்டில் 3 பேர் பிளான் பண்ணிட்டானுங்க முதல்ல. அப்படின்னா, நீ முதல்ல லிஃப்ட்டில் ஏறி வா, அப்புறம் நான் வரேன். லிஃப்ட்டில் ஏறி ஒருத்தன் வந்தா, அடுத்த ஃப்ளோரில் இவன் ஏறினான், அடுத்த ஒரு ஆள் அவன் பின்னால் போய் நின்றுட்டான், இவங்களே தான். அடுத்த ஃப்ளோர் ஒருத்தர் ஏறினான், அவன் பின்னால் போய் நின்றுட்டான், வரிசையாக நிற்கிறானுங்க. அடுத்த ஃப்ளோரில் ஒருத்தர் ஏறான், அவன் புது ஆள், அவன் பார்த்தான், உள்ள வந்தோடனே 3 பேர் வரிசையாக நிற்கிறானுங்க, நம்ம துணை கூட 4ஆவதாக போய் சேர்ந்துக்கிட்டான். இது மனுஷனுடைய மென்டாலிட்டி. எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை தாண்டி நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அதை நான் செய்வேன். எனக்கு என்ன வெளிச்சம் கொடுக்குறாரோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆவிக்குரிய உலகமாக கூட இருக்கலாம், அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, ஆவிக்குள்ள கூட இருக்கலாம், பட் அவங்க வாழ்க்கை அது ஓகே. ஆனால் உங்கள்கிட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு? அதை பின்பற்ற சொல்றாரா இல்லை அதை தாண்டி போக சொல்றாரா? அவங்க 20 வருஷமா இருக்கிறாங்க, 15 வருஷம் அவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க, நம்ம எங்கே போய் நம்ம எதுக்கு தேவையில்லாத வேலை நினச்சிங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரி தான் இருப்பீங்க. நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், கர்த்தரோட நெருங்கணும், தேவ திட்டத்துக்குள்ளே வரணும், கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் சில தவறான மாதிரிகளை நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட எழுதுறதுக்கு பதிலாக கர்த்தாவே நீங்கள் எனக்கு ஒரு மாதிரியை காட்டுங்க, ஷோ மீ எ மாடல், எனக்கு ஒரு மாதிரியை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டு அதை பின்பற்றுங்களா நம்ம மாறினா, இந்த புதியவற்றுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது தான் நம்ம வளருவோம், நம்ம பெருகுவோம். அல்லேலூயா. மைண்ட் பல நேரத்தில் அப்படியே லாக் ஆகிருக்கும். அதாவது எல்லாரும் செய்கிறாங்கன்றதுக்காக செய்யாதீங்க. கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருன்றது யோசிங்க. அதாவது ஒரு 4 பேர் ஒருத்தன் வேலைக்கு போவானா, வேலைக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பான், இவனும் வாலிபனாக இருந்தான், அவங்களும் வாலிபராக இருந்தாங்க. இந்த 4 பேரை கரெக்டாக தென்னை மரத்துக்கு நின்று பேசிட்டே இருப்பானு. போகும்போதெல்லாம் பார்ப்பானே, இவன் போகிறான், இவன் பயங்கர சீரியஸாக போகிறான்டா அப்படின்னு. 4 பேர் தென்னை மரத்துக்கு கீழே நின்று பேசிட்டு இருப்பானுங்க. இவன் வேலைக்கு பேக்கை மாட்டிட்டு போயிடுவான். நம்ம 1 வருஷம் ஆச்சு, அவன் பார்க்குறான், அதே 4 பேர் அப்படியே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷம் ஆச்சு, 4 பேர் இப்படி பல வருஷங்கள் போகுது. இவன் பேக்கை மாட்டிட்டு போவான், அவன் 4 பேர் நின்றுக்கிட்டே இருப்பான். 40 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த 4 பேர் அதே தென்னை மரத்துக்கு நின்று பேசிட்டே இருக்கிறான்.
பேகை மாட்டிட்டு போனவன் அவன் நின்று இந்த தென்னந்தோப்பையே வாங்கிட்டான். அவன் நீங்கள் எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க, நம்மளும் அப்படியே இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அப்படியே இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்று தூண்டுறாரு, என் உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்துறை நகத்தை விரும்புகிறாரு, கீழ்ப்படின்னு சொல்கிறாரு, புதுசாக ஒரு சிந்தையை கொடுக்குறாரு, புதுசாக விரும்புப்பான்னு சொல்கிறாரு, நீ புதுசாக இதை ஆரம்பிப்பான்னு சொல்கிறாரு. ஒரு தாட்டு வருது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் உட்காந்துருக்க மாட்டேன், நான் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன், புதுசுக்கு ஒரு இடம் கொடுக்க விரும்புகிறேன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த புதுசுன்னு நீங்கள் ஒன்று விரும்பும் பொழுது அதோடு திட்டத்தோடு சேர்த்து புது கிருபை, புது அபிஷேகம், புது பலன், புதிய ஞானம், புதிய கண்டுபிடிப்பு இதையெல்லாம் சேர்த்து உங்கள் வாழ்க்கையை கொடுத்து ஒரு புதிய பெருக்கத்திற்குள்ளே தேவன் நம்மை கொண்டு போவார். சொல்லுவேன், தவறான மனிதனுடைய மாதிரியை பின்பற்றினீங்கன்னா அது உங்கள் பெருக்கத்தை தடுக்கும். புதியவற்றுக்கு இடம் கொடுங்க. நம்பர் 2, இரண்டாவது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ரொம்ப நாளா தாவீது கீழே போட்ட கூடாரத்துக்கு வராம இன்னொரு இடத்துல இருக்குது. சொல்ல போனா ஓபேத்யேத் என்ற மனுஷனுடைய வீட்டில் இவன் கொண்டு வர விரும்பினாலும் முடியாம ஒரு 3 மாசம் அங்க இருந்துச்சு. ஆனா இது ரொம்ப நாளாவே இந்த இடத்துல இல்லை. அது பெலிஸ்தர்ட்ட போச்சு. பெலிஸ்தர் திரும்பி வந்த பொழுது அம்மினதாபுடைய வீட்டில் அது இருந்துச்சு ரொம்ப நாள். அதை எடுத்து வரணும் முயற்சி பண்ணால் அவரால் முடியல. இப்போ அந்த உடன்படிக்கை பற்றி எடுத்துட்டு வந்துட்டான். ஒரே பெரிய சந்தோஷம், ஊரே ஆராதிக்குது. தாவீதுக்கு சந்தோஷம் பொறுக்கல, குதிச்சு நடனமாடி சந்தோஷப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறான். அல்லேலூயா. இவன் இப்படி சந்தோஷப்பட்டு ஆராதித்து கர்த்தருக்கு பலியெல்லாம் செலுத்தினான். பைபிள் சொல்லுது மீகாள். யாரு? மீகாள், தாவீதுடைய மனைவி மீகாள். அவ அதை பார்த்து தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். இல்லை வாய்த்தான் சொல்லுங்க, இருதயத்திலே அவனை அவமதித்தாள். திரும்ப சொல்லுங்க, இருதயத்தில் அவனை அவமதிச்சிட்டா. அதோடு நிறுத்தல. தாவீது பலியெல்லாம் செலுத்தினா, ஜனங்களை ஆசீர்வதிச்சான். அது வரைக்கும் ஆள் வரவே இல்லை. இவன் எங்கிருந்து பார்க்கறா? இவன் பலகணி வழியா பார்க்கறா. இவன் உள்ள இருந்துகிட்டு ஜன்னல் வழியா தாவீது பண்றது போறது வரத வச்சு அடைச்ச. இவன் என்னடா இருமா இப்படி குதிக்கிறான், ஆடுறான், போறான், வரான். அவன் ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு ஐயா திரும்பி வரும்பொழுது எதிர்கொண்டு போறான். எதிர்கொண்டு போய் என்ன சொன்னா, ஐயோ இஸ்ரவேலின் ராஜா இன்னைக்கு எவ்வளவு மகிமைப்பட்டார் அப்படின்னா, தாவீது வஸ்திரம் இல்லாமல் ஆடினான்னு அர்த்தம் இல்லை. ராஜ வஸ்திரத்தை சணல் நூல் ஏபோத்துன்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அங்கி மாதிரி இருக்கும், லினன் மெட்டீரியல். இந்த லினன் மெட்டீரியல் உள்ள அந்த அங்கிய ராஜ வஸ்திரத்தை எடுத்துட்டு தன்னை ஒரு தாழ்மைப்படுத்தும்படிக்கு அந்த சணல் நூல் ஏபோத்தை உடையவனாக தாவீது கர்த்தர் சமூகத்தில் அவர் ஆராதிச்சு தன் உணர்வை வெளிப்படுத்தி ஆராதிச்சு அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு பலி செலுத்தினார். இது யாருக்கு ஒத்துக்கலன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு ஒத்துக்கல? மீகாளுக்கு ஒத்துக்கல. இஸ்ரவேல் ராஜா நீ எவ்வளவு மகிமைப்பட்டார் போப்பா நீ அப்படின்னு ஆராதனை முடிவு வரைக்கும் வரல. ஆராதனை முடிஞ்சோன்னா வர பைபிள் தெரியுமா சொல்லுது, தாவீது அப்படியா போ எல்லாம் உன் தகப்பன் வீட்டை விட கர்த்தர் அற்புதம் நடத்தினார், அதனால நான் அவருக்கு நன்றி சொல்றேன், நான் அவரை துதிக்கிறேன், நான் அவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா பைபிள் வசனம் எப்படி சொல்லுது? 23ஆம் வசனத்தை வாசிங்க. அது அதிகாரத்தில் கடைசி வசனம். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அதனால் ஒரு செக் வச்சிட்டார் ஆண்டவர். அதனால் மீகாளுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கன்றதே இல்லை. என்ன இல்லை?
சொல்றேன். ரெண்டாவது, துதிக்காமல் இருப்பது உங்கள் பெருக்கத்தை தடுக்கும். If you are not a true worshipper, it will stop you from getting multiplied. உங்களால கர்த்தரை உண்மையா ஆராதிக்க முடியல அப்படின்னு சொன்னா, உங்களை துதிக்க முடியல, உங்க உள்ளத்துக்குள்ள துதி வரலன்னா, உங்க பெருக்கத்துக்கு வழியே எது தெரியுமா? துதிக்கிறது. வசனத்தை கேட்குறீங்க, சந்தோஷம். ஆனால் நீங்கள் பெருகணும், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரை நல்லா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் பண்ணணும். நல்ல கர்த்தரை துதிக்கணும். நீங்கள் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆராதனையை அப்படியே நீங்கள் நேரத்தோடு வந்து அந்த ஆராதனையில் நீங்கள் இருக்கிறத உறுதிப்படுத்தணும். அவன் பாருங்க, ஜன்னல் வழியாக பார்த்து அவன் ஆராதிக்கிற காட்சியெல்லாம் பார்த்தா, ஆனால் அவன் ஆராதிக்க வரல. ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரான். நல்லா இருக்கு இந்த பாயிண்ட். ஆராதனை வரைக்கும் வரல, ஆராதனை முடிஞ்ச உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு யாராவது அப்படி வந்துருந்தீங்கன்னா உங்களை தாக்கல நினச்சிக்க வேண்டாம். ஆனால் நமக்கு நல்லா கவனிக்கணும், ஆராதனையில் ஒரு சக்தி இருக்கு. என்ன தெரியுமா? உங்களையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் பெருக பண்ற வல்லமை ஆராதனையில் இருக்கு. அந்த துதிச்ச தாவீது அவன் பெருகிட்டே போறான், பலத்து கொண்டே போறான். ஆனா அந்த துதிக்காத மீகாள் அதே தாவீதுக்கு மனைவியா இருந்தாலும் அவளால் என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா பெருக முடியல. தாவீது வந்து மீகாளை ரொம்ப நேசிச்சான், அவளுக்கான கிரயத்தை செலுத்தினா. அவன் ஓடி போனதுக்கு அப்புறம் சவுல் அவளை யாருக்கோ ஒருத்தி கொடுத்துட்டா, மனைவியா கொடுத்துட்டா. ஆனா தாவீது திரும்பி வந்த பொழுது யாரும் அப்படி கண்டுக்க மாட்டாங்க. இன்னொருத்தனோட போய் வாழ்றா, எதுக்கு நம்ம கூப்பிட்டு வரணும் அப்படியே யோசிப்பாங்க. ஆனால் தாவீது என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அவளை திரும்பவும் கூப்பிட்டு வந்து தங்கிட்ட வைக்கிறாரு. ஏன்னா என் மனைவி அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய மனசு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அப்படி ஒரு பெரிய மனசு இருந்திருக்கு தாவீதுக்கு. ஐயோ, நான் அவளை விட முடியாது, அவன் மனைவி, அவங்க அப்பா அப்படி முடிவெடுத்ததுக்காக நான் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ரொம்ப அவளை விரும்பி கொண்டு வந்து வச்சாலும், துதிக்கிற அனுபவம் இல்லைன்னா யாரு விரும்பினாலும் உங்க வாழ்க்கை என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பெருக முடியாது. இவ்வளவுதான் சிம்பிள் மேட்டர். நல்லா கர்த்தரை பிரைஸ் பண்ண நல்லா துதிக்க நீங்க எதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பெருக்கத்திற்கான கீயை உங்க கையில் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த 5 அப்பம் 2 மீன் சம்பவம் நம்ம எல்லாருக்கும் யாராவது தெரியாம இருந்தீங்கன்னா நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்காரு. மறக்காம அந்த 5 அப்பத்திற்கு அடையாளமாக அந்த 2 மீனுக்கு இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வருதான்னு தெரில, நான் பார்த்து எத்தனையோ பல வருஷம் ஆச்சு. இப்போ வருதா என்னன்னு தெரில எனக்கு. ஆமாம், பார்க்குற சிலர்லாம் அப்படியே மெதுவாக தலையாட்டுறதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, ஓகே. 5 அப்போ 2 மீன், சந்தோஷம். அதை நீங்கள் அனுப்புறதுனால நிறுத்த சொல்லலை, செய்யுங்க, வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. ஆனால் அந்த 5 அப்போ 2 மீன் அனுப்பிச்சிட்டுனால எல்லாம் பெருகிடுன்னு நினைக்கிறாதீங்க. நான் அனுப்பிட்டேன் பெருகிடும். நல்லா புரியணும். அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த பையன் கொண்டு வந்த பொழுது 5 அப்பம் 2 மீனாக தான் இருந்துச்சு. 5 அப்பம் பைபிள் சொல்லுகிறது, இயேசு அதை கரத்தில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, உங்க கையில வரதுக்காக நீங்க உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் அதை பெருகிற வல்லமை அங்க கிரியை செய்ய வைப்பார். இயேசு அதை ஸ்தோத்திரம் பண்ணார். கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்லா பாடணும், நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். பாட்டுன்றது ஒரு டைம் பாஸ்க்காக அல்ல, உங்க இருதயம் கர்த்தரோடு உறவாடுறது. உங்க வாழ்க்கைக்கான பெருக்கத்துக்கான ஒரு திறவுகள் வேணுமா? ஒவ்வொரு சமயத்திலும் நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையை பார்க்கும்பொழுது கர்த்தாவே இதற்கு செஞ்சிட உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்ல சொல்ல புதிய கதவுகள் உங்களுக்கு தானாக திறக்கும். நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த கிருபையை எண்ணி பார்க்காமலே, ஸ்தோத்திரம் பண்ணாம, துதிக்காம, ஆராதிக்காம, பாட்டு பாடாம நிறைய பேரை பார்க்கிறேன். இன்னைக்கு பாட்டுன்றது அப்படியே சம்மு சும்முன்னு வந்துச்சுன்னா கும்மு கும்முன்னு ஆடுவாங்க, தவிர பசங்க கூட கர்த்தரை உணர்ந்து பாடுறது குறைஞ்சு போச்சு. யாரையோ நினைச்சுக்கிட்டு பாடுற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆள் கரெக்டா வந்தா வருவாய் தருணம் இது வேண்டாம். யாருக்காக பாடுறாங்க? நீங்க யாரை நினைச்சு ஆராதிக்கிறீங்க? ஆராதனைக்கு வரும்போது யார் மேல உங்க கண்ணு போகுது?
உங்க மனது எவ்வளவு தூரம் இன்வால்வ்டா இருக்கு ஆராதனையில, இது ரொம்ப முக்கியம். உங்க மனது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்னா, உங்க வாய் கர்த்தரை துதிக்கும்னா, புதிய கதவு தானா திறக்கும். இயேசு கல்லறைக்கு முன்னால நின்று கூட, லாசருடைய கல்லறைக்கு முன்னால் நின்று, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், முதல்ல நன்றி சொன்னார். நன்றி சொல்லிட்டு பேசுறாரு, உள்ள அந்த லாசரு வெளியே வரான். நீங்க புதிய கதவு, புதிய விஷயங்களை உங்க வாழ்க்கை திறக்கணும்னா அதுக்கு சாவி என்ன தெரியுமா? கர்த்தரை நன்றியா துதிக்கிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைக்காக அவருக்கு நன்றின்னு அடிக்கடி சொல்ல பழகுங்க. ஒவ்வொன்று நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுது அப்படியே 100 ஸ்தோத்திரம் போட என்ன தப்பு இருக்கு பாருங்க. இன்னைக்கு எல்லாம் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, இல்லை கையில் வாட்ச் கட்டிக்கிட்டு, இல்லை ஒரு பேண்டை கட்டிக்கிட்டு, ஃபிட் பேண்டை கட்டிக்கிட்டு அப்படியே அப்படியே நடக்கிறாங்க. எதுக்கு? 6000 நடந்தா, 9000 நடந்தா சுகர் வராது, அது வர, இப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்க அந்த நடை போகும்பொழுது சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சொல்லி பாருங்க. 6000 நட போறக்குள்ள 6000 சோத்திரம் போட்டிருப்பீங்க. தானா புதிய கிருபைகளை தேவன் உங்களுக்கு பெருக பண்ணுவார். எங்கெங்கயோ போறீங்க, என்னமா பண்றீங்க, ஆனா பாருங்களேன், நீங்க சோத்திரம் பண்றதா இல்லை, அதான் பிரச்சனை, சிக்கல். நல்லா கர்த்தரை பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னையிலிருந்து அந்த ஹேபிட்டை வந்து நீங்க அதிகப்படுத்தணும். சபைக்கு வந்தா பாடுங்க, கை தட்டி பாடுங்க, கை தூக்கி பாடுங்க, அது பாடுங்க, இதை பாடு, இப்படி சொல்லி 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 வலுகட்டாயமா, அப்பதான் உங்க திருவாயை திறந்து சிலர்லாம் கொட்டாய் விடுறாங்க. எங்க போய் பெருக பண்றது? உங்க உள்ளத்துக்குள்ள இருந்து துதி வந்து புறப்பட்டு நன்றி அப்படியே கர்த்தருக்கு, கர்த்தரை பாடுறேன் கர்த்தரை அப்படின்னு நீங்க வந்து கத்துக்க விரும்பி நீங்க அதை பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி செலுத்தணும். இந்த நன்றி உங்க வாழ்க்கை ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் அப்படி நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமா, இன்னும் கூட சொல்றதுக்கு அது இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னாதான் நீங்கள் பெருகுவீங்க, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் சொல்லாமல் இருக்க வரைக்கும் உங்கள் பெருக்கத்தை தடுக்கிற ஒரு சக்தியாக உங்கள் துதிக்காத அனுபவம் செயல்படும். நீங்கள் என்னைக்கு துதிக்கிறீங்களோ அன்னைக்கு பெருக்கத்தின் தடை விலகும். கை உயர்த்தி ஒரு நிமிஷம் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமாம், பெருக்கத்தை விரும்புகிறோன்றவங்க நல்லா கையை உயர்த்தி ஹல்லேலூயா, நல்லா ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நடத்தி வந்த வழிகளுக்காக நன்றி ஆண்டவரே, தூக்கி வந்த வழிக்காக ஸ்தோத்திரப்பா, நான் விழுந்துருவேன் நினைச்ச இடத்துல நிற்க வச்ச உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, பலர் தூஷித்தாலும் உமக்கு ஸ்தோத்திரப்பா, நீங்க இதையும் மாற செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அப்படி நல்லா 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 ஸ்தோத்திரம் பண்ணி எஸ் 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 பிரைஸ் ஹிம் பிரைஸ் ஹிம். இந்த இடம் முழுவதும் துதியினால் நிரக்கும் பொழுது ஒரு புதிய கதவு உங்களுக்கு திறக்கப்படும். அது உங்கள் பெருக்கத்திற்கான வாய்க்காலா இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பாடுங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பே, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜாதிராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜா பாடுங்க. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. துதிக்காத அனுபவம் நம்முடைய பெருக்கத்தை தடுக்கிற ஒன்றாக. ஒன்றாவது, ஆவியானவர்
உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா உங்களால் பெருக முடியாது. பைபிள் ஒரு வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியோடு சபைகள் நடந்து பெருகின. 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சீஷர்களின் தொகை பெருகினது. அதாவது இயேசுவோட சீஷர்களால் தங்க ஆத்மாவே காத்துக்க முடியாது. அதுதான் அவங்களுடைய ரியாலிட்டி. அவங்க அப்படி தங்க ஆத்மாவை காத்துக்கிற மாதிரி இருந்தா வாங்கடா நான் போறேன்னு அழைப்பை விட்டுப்புட்டு எங்க போயிருக்க மாட்டாங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு. அவங்களால தங்களே காத்துக்க முடியல. அவர் சிலுவையில் விட்டு எல்லாரும் ஓடினாங்க. தங்க ஆத்மாவே காத்துக்க முடியல. இவ்வளவுதான் அவங்களோட பலன். ஆனால் அவங்க காத்திருந்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே வந்த பொழுது தன்னையே காத்துக்க முடியாத மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை பரலோகத்தில் சேர்க்கிறவர்களாக அவர்களை மாற்றிட்டார். ஒரு பெருக்கம் கடன்னு வருது விசுவாசிகளுக்குள்ள. சீஷர்களில் பெருக்கம் வருது. இந்த பெருக்கத்தை கொடுக்கிற அந்த பேலன்ஸ் செய்கிறவர் யாருன்னு கேட்பீங்கன்னா ஆவியானவர். உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் வேணும்னா ஆவியானவரோடு உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பு, ஐக்கியம் முக்கியம். கர்த்தர் நான் கொடுக்கிற நமக்கு பெருக்கத்தை அந்த வகையில் நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறவர் அவர் தான். நிச்சயமாக செய்வேன்னு சொல்றாருல. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அங்க யார் கிரியை செய்யணும்னு கேட்பீங்கன்னா ஆவியானவர் கிரியை செஞ்சாதான் அது மாற்றம். ஆவியானவருக்கு எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலன்னா நீங்க நிச்சயமா அதை பெறணும். முதல்ல அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதை நீங்க கேட்டு தேவ சமூகத்தில் பெறணும். ஆண்டவரே நிரப்பும் 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 தினமும் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை அதை நிறுத்தவே கூடாது. ஆனா ஒன்று சொல்றேன், 6வதுல 3வது பாட்டு பாடும்பொழுது கடைசி கவியில அப்படியே நீங்க 5 நிமிஷம் அப்படியே கை தட்டிட்டு அப்படியே பேசுனீங்கன்னா அது அந்நிய பாஷை ஆவியான இறங்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவரோடு கூட உங்களுக்கு தினமும் என்ன விதமான ஐக்கியம் இருக்குது? தினமும் அந்நிய பாஷையில் பேசுறீங்களா? தினமும் ஆவியானவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட உணர்வின் மூலமாக, சத்தத்தின் மூலமாக, சிந்தனையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களோடு பேசுகிறாரா? வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட இதுதான் பானு ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு உங்களை நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கா? அது இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியாதுன்னா பெருக முடியாது. உங்கள் பெருக்கத்தை தடுக்கிற அந்த சக்தியில் உடைக்கணும்னா ஆவியானவர் நமக்கு அவசியம். அல்லேலூயா. என் தொழில் பெருகணும், என் வியாபாரம் பெருகணும், பொருளாதாரம் பெருகணும், வீடு பெருகணும், ஊழியம் பெருகணும். எந்த பெருக்கத்தையும் செய்யணும்னா அவர் இறங்கி வந்தால் அது சாத்தியமாக மாறும். ஆவியானவர் உங்கள் ஆளுகை என் மேலே இருக்கட்டப்பா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீங்க? நேரமான கடைசி அவனை சொல்லி நான் முடிக்கிறேன். 4வது, ஆவியானவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இது போல் அடுத்த ஒரு முக்கியத்துவம். 4வது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி கேட்போம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி சொல்லுங்க பாக்கலாம் என்ன போட்டு அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை என்ன பாருங்க, நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரு, விதைக்கிறவனுக்கு பேச மாட்டீங்களே, விதைக்கிறவனுக்கு அந்த விதையை வச்சுட்டு தான் கர்த்தர் பெருக பண்றார். புசிக்கிறவனுக்கு ஆகாரம் மட்டும், விதையை நம்ம கையில் கொடுத்தாருன்னா அது ஒரு விளைச்சலா மாத்துறாரு. அப்ப அதை பெருக பண்ணணும். 4வது குறிப்பிட தெரியுமா? நீங்கள் விதைக்காமல் இருப்பது
உங்கள் பெருக்கத்தை தடுக்கும் ஒரு சக்தி. நீங்கள் விதைக்கலைன்னா உங்களால் எதை பார்க்க முடியாதுன்னா பெருக்கத்தை பார்க்க முடியாது. விதைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கையில் தேவன் என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சொல்கிற ரொம்ப தெளிவாக சொல்ல, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். அடுத்த வார்த்தை, உங்களுக்கு எதை கொடுத்துருக்காரு? உங்களுக்கு விதையை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தினம் நான் போடுவோமான ஆகாரம் மாத்திரம் போடல, உங்க கையில் ஒரு விதையே கொடுத்துட்டாரு. இந்த விதையை கொண்டு போய் நீங்க விதைச்சாதான் இதை கர்த்தர் பெருக செய்து நீதியின் விளைச்சலை அறுவடையை உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ விதைக்காமல் என்னால் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா பெருக்கத்தை அறுவடை. ஏன்னா விதைக்கும் பொழுது ஏன் சொல்றாரு பார்த்தீங்களா, விதைக்கும் பொழுது ஒன்று என்னவா மாறுது? 1 30 60 100 மாறுது. அப்போ அங்கதான் பெருக்கம் ஸ்டார்ட் ஆகுது. எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஒரு விதையை நான் போடும் பொழுதுதான் என் லைஃப்ல என்ன வருது? பேச மாட்டீங்களா? நான் ஒரு விதையை போட்டா அது ஒன்று என்னவா மாறக்கு வாய்ப்பு இருக்கு? 30ஆகவோ 60ஆகவோ. ஆனா விதையை போடலைன்னா நான் அந்த அறுவடையை எதிர்பார்க்க முடியாது, பெருக்கத்தை நடக்காது. அந்த விதைச்சா அது பெருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்தில் அப்படிதான். நீங்க சில நேரத்தில் சரீர உழைப்பை விதையா வைக்கணும். ஆண்டவருக்கு கொடுப்பதை அதான் விதைக்கிறது. உங்க கையில விதையை கொடுத்துருக்காருன்னா அந்த விதையை கொண்டு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா விதைக்கணும். அதை விதைக்காம உங்களால பெருக்கத்தை நீ விதைச்சனா நான் பெருக செய்து ஒரு பெரிய அறுவடை தருவேன்றாரு. இந்த ஃபார்முலா புரியாம விதைக்க நமக்கு மனசு இல்லைன்னா உங்களால அறுவடையை பார்க்க முடியாது. உங்க கையில கர்த்தர் விதையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சிலருக்கு இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கு இப்படி தெரியுமா, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. தேவனுடைய ஃபார்முலா கவனிக்கணும். ஐயோ இது எப்படி கொடுக்கறது, இது எப்படி விதைக்கிறது நினைச்சோம்னா பிசினித்தனம் பண்ணி வறுமையை நோக்கி போறவங்களும் இருப்பாங்க. கர்த்தர் ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன்னு சொன்னா அதை கர்த்தர் பல மடங்கு பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தில் நம்ம விதைக்கணும், கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். அந்த கொடுக்கிறது தான் பெருக்கத்திற்கான ஒரு அடையாளம், ஒரு அறிகுறி. தசம பாகத்தை உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்கணும். சும்மா ஏதோ ஒரு தொகை போடுறேன் அப்படின்னு குறைவாக ஒரு தொகையை போடுறதுனால உங்களோட உண்மைத்துவம் அங்கே பாதிக்கப்படுது. 10ல் 1 அந்த 10ல் 1 உண்மையாக கர்த்தருக்கு விதைக்கணும். தேவ சமூகத்தில் விதைக்கணும். அவர் மேலே உள்ள நம்பிக்கை, ஆமா நான் போடுறேன், விதைச்சா அறுவடைன்னு சொன்னாரு, நான் விதைக்கிறேன். அப்படி அவருக்கு விதைக்கிறது, தேவ ராஜ்யத்தை விதைக்கிறது. நான் சொல்லுவேன், ஒருத்தன் தனக்கு ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல தான் விதைப்பாங்க. உங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல விதைப்பீங்க. அதான் ஞானவான் செய்யறது. நமக்கு ஒரு வயல்வெளி, நமக்கு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா முதலாவது நம்ம சபையில் அந்த நமக்கு கொடுத்துருக்க நிலத்தில் முதலாவது விதைக்கணும். அப்புறம் நீங்கள் எங்கேனாலும் குத்தகை எடுத்து எங்கேனாலும் விதைங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நிலத்தை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா அந்த இடத்துல உங்கள் விதை தானியம் விழுறதை நீங்கள் உறுதி செய்யணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த விதைப்பு 100% எனக்கான ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும். விதைக்காமல் இருப்பது பெருக்கத்தை தடுக்கும். 4 காரியம் சொல்லியிருக்கேன். நம்பர் 1, நீங்கள் மற்றவர்களுடைய தவறான மாதிரியை பின்பற்றுவது நம்முடைய பெருக்கத்தை தடுக்கும். புதிய தேவனுடைய திட்டங்களுக்கு இடம் கொடுங்க. துதிக்காமல் இருப்பது பெருக்கத்தை தடுக்கும். ஆவியானவர் இல்லாமல் இருப்பது பெருக்கத்தை, விதைக்காமல் இருப்பது பெருக்கத்தை. நிச்சயமாக நான் ஆஸ்வதிப்பேன், நான் பெருக்க பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த பெருக்கத்திற்கான வழியை இன்றைக்கு காலையில் பெற்றுக்கொள்ளுங்க, அதற்கு ஒப்பு கொடுங்க. மைமன் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுமணி இருப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலையில் வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பெருக செய்கிறவர், நீர் பெருக்கத்தின் தேவன். உம்முடைய பெருக்கத்தை நாங்கள் பார்க்கும்படிக்கு இன்றைக்கு காலையில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி மிகுந்த கவனமாக இருந்து அறியாமையின் செயல்பாடுகளில் சிக்கிக்கொள்ளாமல் ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தை அறிந்து அர்ப்பணித்து அதிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை காணும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நம்முடைய பொற்காரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு இருப்பார். சமாதானத்தோடு செல்லுங்க. God bless you all.